லைலத்துல் கத்ருடைய இரவில் நாம் என்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்ட சில அமலையும், இது அல்லாமல் நாம் எல்லா அமல்களையும் செய்ய வேண்டும். அந்த குறிப்பிடப்பட்ட அமல் என்ன அப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஈமான் கொண்டவராகவும் அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் நாம் இரவிலே நின்று வணங்கக்கூடிய வணக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை முடிந்த அளவுக்கு நீளமாக தொழுவதற்கும், அதை ஜமாத்தோடு ஆண்கள் குறிப்பாக சேர்ந்து தொழுவதற்கும் முயற்சி எடுத்து அந்த சிறப்புகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, யா ரசூலல்லாஹ், நான் லைலத்துல் கத்ருடைய இரவை தெரிந்து கொண்டால், அறிந்து கொண்டால், அந்த இரவிலே நான் இருந்தால் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும், நான் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள், அல்லாஹும்ம இன்னக அஃப்வுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. மீண்டும் ஒரு முறை, அல்லாஹும்ம இன்னக அஃப்வுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இறைவா, யா அல்லாஹ், நீ மன்னிப்பாளன், நீ மன்னிப்பை விரும்புகிறவன், என்னுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக. இந்த ஹதீஸில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இந்த துவாவை கேட்பதோட நம்முடைய பாவங்களுக்கு நாம் பிழை பொறுப்பு தேடுவோம். இது குறிப்பிடப்பட்டு வந்த இந்த நாளுக்கு குறிப்பிடப்பட்டு வந்த ஒரு முக்கியமான துவா. இதை அதிகமாக கருத்துணர்ந்து உள்ளத்தோடு அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த அருள் நிறைந்த இரவில் எங்களின் பாவங்களை மன்னிப்பதற்கு போதுமானவன். இது அல்லாமல் எல்லா அமல்களும், என்னென்ன அமல்களெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியுமோ, குர்ஆன் ஓதுதல், தர்மம் செய்தல், மற்றவர்களுக்கு நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்தல், ஏத்திகாஃப் இருப்பது, இது போன்ற எந்த அமல்கள் உங்களுடைய குடும்பங்களுடன், குறிப்பாக யாருடனெல்லாம் நாம் பேசாமல் இருக்கிறோமோ அவர்களிடத்திலே நல்ல உறவுகளை வைத்துக் கொள்வது என்று ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. எதையெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ செய்யுங்க. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பை தந்திருக்கிறான். ஒரு இரவு 1000 மாதங்களை விட, 1000 மாதம் என்று கூட சொல்லப்படவில்லை, 1000 மாதங்களை விட சிறப்புமிக்க இரவு. அந்த அமலை ஒரு மனிதன் அந்த இரவிலே செய்துவிட்டார். எந்த அமலையாவது அந்த அமலை 1000 மாதங்கள் செய்தால், தொடர்ந்து இரவும் பகலுமாக 1000 மாதங்கள் அந்த அமலை செய்தால் என்ன நன்மை வழங்கப்படுமோ அதைவிட அதிக நன்மைகள் வழங்கப்படும் என்றால், இதை மறுமையை நம்பக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமாவது விடுவார்களா? இந்த இரவிலே எங்கேயாவது வெளியிலே சென்று தன்னுடைய நேரங்களை வீணாக்குவார்களா? நிச்சயமாக நடக்காது. ஒரு மூமின் செய்ய மாட்டார், நிர்பந்தங்கள் வந்தாலே தவிர. ஆகவே இந்த இரவிலே நாம் சொல்லப்பட்ட அமல்களையும் இது அல்லாமல் உங்களுக்கு எதெல்லாம் செய்ய வாய்ப்பு இருக்கிறதோ அதையெல்லாம் செய்து 1000 மாதங்களை விட சிறந்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.